தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பு நண்பர் அனைவருக்கும் வணக்கம். ஹெர்போக்கர் நிறுவனத்திலேருந்து மருத்துவர். இப்போ நம்ம பார்க்க போகிற ஆடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பல இயற்கை வைத்தியத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், பல கீரைகளை பற்றி பேசியிருக்கோம். எல்லோருக்கும் தெரிஞ்ச கீரை தான். ஆனால் அதிகமாக எல்லோரும் இப்போது தற்போதைய உள்ள காலகட்டத்தில் கீரையை யூஸ் பண்ணி அது ஒரு மருத்துவ குணம் கொண்டது அப்படிங்கிறது தெரிந்திருந்தாலும் அதை பயன்படுத்துவதில்லை. அந்த கீரை மூலம் நாம் உருவாக்கப்படும் மாத்திரை மருந்துகளை வாங்கி உண்ண இருக்க நம்ம அந்த மூலியை நேரடியாக வாங்கி சாப்பிட்டா அதனுடைய பயன்கள் அதிகமாக இருக்குது. அதனால் தயாரிக்கப்பட்ட மருந்துகளோ லேகியங்களோ மாத்திரைகளோ நம்ம வாங்க வேண்டியதில்லை. இயற்கையாகவே நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அந்த மூலியை நம்ம உடம்புல தேவையான விஷயத்த கொடுத்துரும். அப்படின்னு நம்ம பார்க்க போகும்போது என்னென்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீரை எல்லாருக்கும் சேர்ந்த கீரை முருங்கைக்கீரையை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும். நான் அதை தான் சொல்கிறேன். ஒரு தெருவு இருக்குது, ஸ்ட்ரீட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 100 வீடு இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 50 வீட்லேயாவது அந்த முருங்கை மரம் நிற்கும், முருங்கைக்கீரை இருக்கும், முருங்கைப்பூ இருக்கும், அதில் முருங்கைக்காய் இருக்கும். நிறைய பேர் முருங்கைக்காய் பயன்படுத்துவாங்க. மீன் குழம்பு வைப்பதற்காக இருக்கட்டும், வீட்டில் சாம்பார் அவியல் எதுக்காக இருந்தாலும் முருங்கைக்காய் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில இடங்களில் மட்டுமே முருங்கைக்கீரையை அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா அப்படின்னா நிறைய தனித்தன்மைகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஆண் பெண்ணார் 2 பேருக்கு உள்ள மலட்டுத்தன்மையை போக்கப்பட்ட ஒரு விஷயம் இருந்துக்கிட்டு இருக்குது. இதில் இந்த முருங்கைக்கீரையில் ஒரு பாக்கியராஜ் படத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆண்மையை குட்டுறதுக்காக அந்த முருங்கைக்காய்லாம் சொல்வார். அது அந்த படத்துக்காக சாதாரணமாக வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த முருங்கைக்காயிலையும் முருங்கைப்பட்டை, முருங்கை இலை, முருங்கைப்பூ எல்லாத்துலேயுமே நிறைய மருத்துவ குணம் இருக்குது. ஆண்மை சம்மந்தப்பட்டது இருக்குது, ஆண்களுக்கு பெண்களுக்கு எல்லாமே இருக்குது. இந்த முருங்கைக்கீரையை பார்த்தீங்க அப்படின்னா ஆண் பெண் 2 பேருமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வரணும். சாப்பிட்டு வந்தால் அவங்களுடைய மலட்டுத்தன்மை கண்டிப்பாக போகும். அந்த கீரையை எப்படி நம்ம சாப்பிட்றது? சாதாரணமாக முருங்கைக்கீரையை நம்ம லேசாக எண்ணெய் ஊற்றி வசக்குவோம் இல்லையா? அதுக்குள்ள தேவையான விஷயங்கள் போட்டு எடுத்து வசக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முருங்கைக்கீரையை எடுத்து நல்லா உருவி எடுத்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு கொஞ்சம் நெய் விட்டு வதக்கி சாப்பிட்டு பாருங்கள். தொடர்ச்சியாக சாப்பிடணும் கொஞ்ச நாள். நெய்யில் வதக்கின அந்த முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலருக்கும் மலட்டுத்தன்மை போக்குறதுக்கான எல்லா விஷயங்களும் அதில் இருந்துக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் அந்த முருங்கை இலையை நல்லா வேக வச்சு அதனுடைய தண்ணி, அதாவது அந்த சூப்பு, முருங்கை இலை சூப்பு நீங்கள் குடிச்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல உள்ள எப்படிப்பட்ட ஹீட்டாக இருந்தாலும் சரி, அந்த உடம்புல எப்பவுமே உள்ள அனல் பறக்க மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது, சூடாக இருக்குது, ஹீட்டாக இருக்குது, பயணம் பண்ணவங்களாக இருக்கட்டும், அதே வேலை பார்க்கணும், இயற்கையிலே சிலவங்களுக்கு உடம்பு ஹீட்டாக இருக்கும், அந்த ஹீட் அவ்வளோதையும் அப்படியே தணிக்கும் முருங்கைக்கீரையினுடைய சார். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளமாக இருக்க இந்த மலச்சிக்கல்கள், அதாவது சரிவர உங்களால் காலை கடன்கள் அதில் முடிக்க முடியாமல் இருக்கும். ஒரு வேளை நாளைக்கு 2 வேளை போகணும்னு சொல்லியிருக்கோம், ஒரு வேளை கூட போக முடியாமல் எத்தனை பேர் இருக்காங்க. அதை சரிவர உங்களுக்கு மலங்கழிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை உங்களுடைய வயிற்றுப்பகுதியில் இது ஏற்படுத்தும் இந்த முருங்கைக்கீரை சூப்பு. இது போக உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆஸ்மா, மார்புச்சளி, இது எல்லாமே இந்த முருங்கை இலை சூப்பு உங்களை நிவர்த்தி பண்ணி தருது. மேலும் நிறைய பயன்கள் இருக்குது. இந்த முருங்கைக்கீரையை நீங்கள் சூப்பு மட்டும் இல்லாமல் முருங்கைக்கீரையாக வச்சு சாப்பிட்றீங்க. இந்த முருங்கைக்கீரையை காய போட்டு பவுடராக வச்சு எத்தனையோ கம்பெனிக்காரங்க இன்றைக்கி அதை கேப்சூலாக விற்றுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? முருங்கை இலையை பவுட்ரு பண்ணி அதை நீங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், வெந்நீரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கு முன்னால் பின்னால் எப்போனாலும் நீங்கள் சாப்பிட்லாம். சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் உடம்புல உள்ள எல்லா விதமான குறைபாடுகளும் தீரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், ஆனால் நீங்கள் செய்து பார்க்கலை. அதுக்காக தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம கண் முன்னால் பார்க்குற எத்தனையோ விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறனால தான் நம்ம உடம்புக்கு தேவையான ஆரோக்கியம் இல்லாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஆரோக்கியத்தை திருப்பி கொண்டு வரணுங்கிறக்காக தான் ஒவ்வொரு மூலிகையை பற்றி மறுபடியும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியும், ஆனால் யாரும் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. இது உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் உள்ள பெல் பட்டன் அமுக்குங்க. மேலும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.